ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து 617 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து 61 ஏபியில் 6 ஒர்க் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6 அப்படி சொல்லிட்டு ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஏபியில் 61, ஆல் போர்டில் 6. இது தான் பாரு, 6க்கு 5. ஒரு சில நாள் இப்படி 6க்கு 4, 6க்கு 5, 4 6க்கு 5 அப்படிங்கும்போது 6க்கு 4 6க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் வந்து 3 வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? ஏ போர்டில் 3. சரி, பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து 2 இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து திருப்பி 1 இங்கே வந்திருக்கு. 1க்கு 1 1க்கு 2, அதே மாதிரி 1க்கு 3 1க்கு 0. ஸோ இந்த 1 அப்படின்னு டார்கெட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 0 3, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1க்கு 0 1க்கு 3 1க்கு 1 1க்கு 2 இப்படி தான் வந்திருக்கு. ஸோ 1 அப்படிங்கிற நம்பருக்கு 0 காமனாக 1க்கு 0 1க்கு 3 1க்கு 1 1க்கு 2 அப்படின்னு இருக்கு. 0 1 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 1க்கு 4 வரலாம். ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 4 அப்படின்னு கணக்கில் வருது. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4. ஓகே. சி போர்டில் வந்து 7க்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 7 பெண்டிங் நம்பராக இருந்திருக்கு, 7 வந்துருச்சு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன மாதிரி எடுத்திருக்காங்க இந்த ஒரு 3 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 3 8 7. 5க்கு 3 3க்கு 8 8க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு 4 கொண்டு வரலாம். ஏன்னா சி போர்டில் என்ன 4 வரல அப்படிங்கும்போது 4 கொண்டு வரலாம். ஸோ இதுபடி கணக்கில் பார்த்தீங்கன்னா 344. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த எடுத்துங்க. ஓகேவா? 344. ஓகே. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 617. இந்த 617க்கு லாஸ்ட் டைமாக இவங்க அடித்தது வந்து 356 அப்படி சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம எடுத்திருக்கிறது வந்து 344 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். 344. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தா, இங்கே இருக்கிற அந்த 356, இதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் பேட்டர்னையும் நம்ம பார்த்துக்கோம். 356 இங்கே இருக்குது, அதே மாதிரி 356 இங்கேயும் இருக்குது. ஸோ 356 பக்கத்தில் நம்மளுக்கு 400 அப்படின்ட்டு இருக்குது. 400 ஒரு சப்போர்ட் நம்பராக வச்சுங்க. அதாவது 6க்கு 1 1க்கு 0 7க்கு 0, 400 ஒரு சப்போர்ட் நம்பராக வச்சுங்க. ஓகேவா? இது உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே. இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து 617. ஸோ இந்த இதில் வந்து 2க்கு 1 1க்கு 3 2க்கு 1 1க்கு 3 அப்படிங்கும்போது இந்த படி ஏ போர்டில் 0 ஒரு கணக்கு எடுத்துங்க. 0. ஓகேவா? ஏ போர்டில் வந்து 0. ஓகே. இப்போ பி போர்டு கணக்குக்கு வந்தால் நம்மளுக்கு வந்து 091 091 1க்கு 5 பவரு அப்படிங்கும்போது 5க்கு வந்து ஒரு வேளை 7 வந்தாலும் வரலாம். ஸோ அப்படின்னா பி போர்டில் 7 வச்சுங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7. ஓகேவா? சரி, சி போர்டு கணக்கு வந்து 6 7 6 6. எந்த நம்பரும் மாறல. 6க்கு 7 7க்கு 6 6 6 6ன்னு சொல்லிட்டு வச்சுட்டான். அப்படிங்கும்போது ஒரு வேளை சி போர்டில் வந்து 3 கணக்கு வச்சுங்க. 3. ஸோ நான் இப்போ எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 344 073 400. ஓகேங்களா? இதான் எடுத்திருக்கேன்.
ஸோ இதுபடி நான் இப்போ எடுத்து கொடுக்குறது என்னென்னா, நான் வந்து 344 073 400 ஓகேவா. அதே மாதிரி இந்த 6க்கு வந்து 1 கணக்கு வச்சுக்குவோம். 1க்கு வந்து 8 பவரில் ஃபுல் பவராக ஒரு நம்பர். 7க்கு ஒரு வேளை -1 6. இங்கே எப்படி வந்து 0க்கு 1 ப்ளஸ் பண்ணி 8க்கு 7 மைனஸ் பண்ணாலும் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பவரில் வச்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் பவராக எடுத்திருக்கேன். இது 344 073 400 அப்படிங்கிறது எல்லாமே பாஸ்ட் ரிசல்ட் வந்தது கம்பேர் பண்ணி எடுத்திருக்கேன். 186ங்கிறது இந்த கரண்ட்டில் ஒரு எப்படி சொல்கிறதுனா பவரில் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் கணக்கு. நான் மொத்தம் இதில் 4 செட்டு கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் எப்படி வருதோ நீங்கள் பார்த்து எடுத்துங்க. ஓகேவா. சரி, 617 அப்படிங்கும்போது இதில் எங்கேயாச்சும் சப்போஸ் இந்த பாஸ்ட் ரிசல்ட் மெத்தடில் எங்கேயாச்சும் ஒர்க் அவுட் ஆகுதான்றதை பார்த்தா 618க்கு 092 587 இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம எடுத்த கணக்குக்கு 0 8க்கு 2னா 7க்கு 1 அப்படிங்கும்போது இதில் வந்து பிசியில் வேணால் பிசியை வேணால் 91 எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பிசியில் 91 எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு 6. நான் ஏற்கனவே உங்களுக்கு 186ன்னு கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது இந்த 586 8க்கு 7னா 7க்கு 6. ஒருவேளை இவ 6க்கு 5ன்னு 6க்கு வந்து 5 ஏற்கனவே வந்ததுனால ஒருவேளை 6க்கு 1 பவர் எடுத்தால் 186 நம்ம கணக்கு வந்து. ஸோ வந்து இவ்வளோ தான் நண்பர்கள் நான் கொடுக்குறது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம டேரெக்டாக 6க்கு அப்படின்னு எடுத்தோம்னா 6க்கு வந்து 9, 1க்கு 4, 6க்கு 9, 1க்கு 4, 7க்கு 0, 940 ஒரு கணக்கு வருது. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ நம்ம வந்து மொத்தமாக கொடுக்குறதுல நான் உங்களுக்கு திருப்பி மென்ஷன் பண்ணி காமிச்சிட்றேன் பாருங்கள். 344 073 940 400 186 பிசியில் 91. இவ்வளோ தான் நடக்கிறது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் பாருங்கள். ஓகேவா. 344 073 940 400 186 பிசியில் 91. ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் 40 34 45 86 00 91 07 94. அவ்வளோதான். 07 40 34 45 94 86 00 91. ஏபிஎஸ்சிபிசி பொறுத்த வரைக்கும் இதுதான் என் கெஸிங்கில் இருக்குது பாருங்கள். ஓகே. இதுக்கு அடுத்தபடி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 406. ஓகேவா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா எடுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.